குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸில் இன்னொரு பிக் கொஸ்டினை பார்க்க போகிறோம். வாங்க சம்முக்கு போவோம். சம்மு வந்து ஆங்கிலத்தில் a straight line 6 mm long is inclined at 45 degree to HP and 30 degree to VP. Its one end is in HB and 40 mm in front of VP. Draw its projection. 60 மில்லிமீட்டர் நீளமுள்ள தமிழில் கொஸ்டின். 60 மில்லிமீட்டர் நீளமுள்ள ஒரு நேர்கோடு கிடைமட்ட தளத்திற்கு 45 டிகிரி சாய்வாகவும் செங்குத்து தளத்திற்கு 30 டிகிரி சாய்வாகவும் உள்ளது. அதன் ஒரு முனை கிடைமட்ட தளத்திலும் செங்குத்து தளத்திற்கு 40 மில்லிமீட்டர் முன்பாக உள்ளது. அதன் வீழல் தோற்றத்தை வரைக. இதான் சம்மு. இது அப்படியே போன லெக்சரனுடைய டிட்டோ தான் இந்த சம்மு. ஒரே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, கொடுத்துருக்கிற டேட்டாவில் ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, போன சம்மில் என்ன அப்படின்னா, அந்த கோட்டினுடைய ஒரு முனையானது ஹெச்பிக்கு மேலே ஒரு 20 மில்லிமீட்டரோ ஒரு 25 மில்லிமீட்டரோ தொலைவில் இருந்துச்சுன்னு பார்த்தோம். இந்த சம்மில் என்னென்னா, ஹெச்பிக்கு மேலே 20-25 மீட்டர் இல்லை, 25 மில்லிமீட்டர் தொலைவில் இல்லை. ஒரு முனை, கோட்டினுடைய ஒரு முனை ஹெச்பிலே இருக்குன்றிருக்கான். அது ஒரே ஒரு மாற்றம் தான், வேறு எதுவுமே கிடையாது சார். மீதி எல்லாமே அப்படியே போன லெக்சரில் என்னவோ, ரைட்டுங்களா, லெக்சர் 10ல் என்ன சம்மோ அதே சம்மு தான் இது. அப்படியே ஒரே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, போன சம்மில் என்ன அப்படின்னா, ஹெச்பியோட இன்க்ளினேஷன் இருந்துச்சுங்களா, விபியோட இன்க்ளினேஷன் இருந்துச்சுங்களா. ஹெச்பிக்கு மேலே கோட்டினுடைய ஒரு முனை என்ன தொலைவு அப்படிங்கிறது இருக்கும். விபிக்கு முன்னே கோட்டினுடைய ஒரு முனை இருக்கக்கூடிய தொலைவு இருந்தது. இதில் என்ன அப்படின்னா, ஹெச்பிக்கு மேலே இருக்கக்கூடிய தொலைவு பதிலாக ஹெச்பியிலே இருக்குன்னு சொல்லியிருக்கான். மற்றபடி விபிக்கு முன்னே கோட்டினுடைய முனையானது இருக்கும் தொலைவு கொடுத்துருக்கான். இது ஒரே ஒரு மாற்றம் தான், மற்றபடி வேறு எதுவுமே இதில் மாற்றம் கிடையாது. அதனால் இந்த சம்மு லெக்சர் 10 என்னவோ அதே மாதிரி தான் சம்மு. ஜஸ்ட்டு வந்து ஒரே ஒரு டேட்டா மாற்றம், அப்புறம் கோட்டினுடைய அளவுகள், அப்புறம் டைமென்ஷனில் மாற்றங்கள், அவ்வளோதான். வேறு எதுவுமே மாற்றம் கிடையாது. ரைட்டுங்களா? இந்த ஆன்சரை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? போன சம்மில் என்ன அப்படின்னா, என்ன மாற்றம், இந்த சம்மில் என்ன மாற்றம் அப்படிங்கிறத நான் ஜஸ்ட்டு இந்த லைனை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு புரிய வரும். இப்போ இது நீங்கள் வந்து ஒரு லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் கொடுக்கல, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஏபி அப்படிங்கிறாப்புல இதுக்கு பேரை கொடுத்துக்கிறேன். ஓகே, லைனுக்கு பேர் என்ன அப்படின்னா, இது ஏ, இது பி அப்படிங்கிறாப்புல ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? லைனுக்கு வந்து நேம் இல்லாதனால நம்ம ஏபின்னு கொடுத்துக்கிறோம். ஓகே, இதனுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னா 60 மில்லிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அது வந்து கிடைமட்ட தளத்திற்கு 45 டிகிரி கோணத்தில் இருக்குங்கிறான். அப்போ கிடைமட்ட தளம்னா ஹெச்பி. அப்போ ஹெச்பின்னா எப்பயுமே நம்ம இந்த டேபிளை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். அப்போ ஹெச்பிக்கு எவ்வளவு அப்படின்னா 45 டிகிரி சாய்வாகும். செங்குத்து தளம் அப்படிங்கிறது விபி. விபிக்கு எவ்வளோ சார் அப்படின்னா 30 டிகிரி சாய்வாகும். விபியோடைய அளவு எப்பயுமே இன்க்ளினேஷன் நம்மளுக்கு டாப் வியூவில் தான் தெரியும். அப்போ விபிக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா, விபிக்கு 30 டிகிரி கோணத்திலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கான். தென் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. அதன் ஒரு முனை கிடைமட்ட தளத்திலும். அப்போ கிடைமட்ட தளத்தில்னா ஹெச்பியில் இருக்குன்னா ஒரு முனை. போன சம்மில் என்ன ஒரு மாற்றம்னா, முனை அதன் ஒரு முனை, தட் இஸ் ஏ, ஹெச்பிக்கு மேலே இவ்வளோ தொலைவில் இருக்குன்னு சொல்லியிருந்தான். ஆனால் இந்த சம்மில் என்ன சார் அப்படின்னா, ஹெச்பிக்கு மேலே இவ்வளோ தொலைவில் இல்லை, ஹெச்பியிலே இருக்குங்கிறான். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னா? அப்போ இந்த லைன் வந்து ஹெச்பிக்கு மேலே இவ்வளோ தொலைவில் வராது, கரெக்டாக ஹெச்பியிலே இருக்கிறதுனால இது எக்ஸ்ஒயிலே வரும். அவ்வளோதான் மாற்றம். மற்றபடி அடுத்தது ஹெச்பிக்கு முன்னே பிபிக்கு முன்னே கோட்டினுடைய ஒரு முனையானது இருக்கக்கூடிய தொலைவு கொடுத்துருக்குறான். அது வந்து நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் எந்த வியூவில் தெரியும்? டாப் வியூவில் தெரியும். ரைட்டுங்களா? அதாவது கோட்டினுடைய ஒரு முனைக்கும் விபிக்கும் முன்னே உள்ள தொலைவு, தட் இஸ் செங்குத்து தளத்திற்கு
கோட்டினுடைய ஒரு முனை முன்பாக உள்ள தொலைவு, ரைட்டுங்களா? எவ்வளவு அப்படின்னோன்னா 40 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது நம்மளுக்கு டாப்பிக்கில் தெரியும். இது போன சம்மில் நம்மளுக்கு கொடுத்த அளவு தான், ரைட்டுங்களா? மற்றபடி வேறு எதுவுமே மாற்றம் இல்லை. ஒரே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னோன்னா, கோட்டினுடைய ஒரு முனை ஹெச்பியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான், ரைட்டுங்களா? அப்போ வழக்கம் போல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னோன்னா, ஹெச்பிக்கு மேலே ஒரு தொலைவு இருந்தது அப்படின்னோன்னா, ஹெச்பிக்கு மேலே என்ன தொலைவோ அதை மார்க் பண்ணுவோம். அடுத்த விபிக்கு முன்னே இருக்கக்கூடிய தொலைவையும் மார்க் பண்ணுவோம். விபிக்கு முன்னே உள்ள தொலைவு இருக்குது, ஹெச்பிக்கு மேலே இருக்கக்கூடிய தொலைவு இல்லை. அதனால் நீங்கள் டிஸ்டன்ஸை வரைகிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா, ஜஸ்ட்டு ஹெச்பிக்கு மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஹெச்பியிலே இருக்கிறதுனால அதனுடைய ஒரு முனை ஏ டேஸ் ஆனது எக்ஸ்ஒயிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும், ரைட்டுங்களா? ஹெச்பிக்கு மேலே இவ்வளவு தொலைவு அப்படின்னு இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னோன்னா, எக்ஸ்ஒய்க்கு மேலே இவ்வளோ தொலைவு அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு முனை ஹெச்பிலே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா, கரெக்டாக அந்த பாயிண்ட் ஏ டேஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா கரெக்டாக எக்ஸ்ஒய்லையும் மார்க் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? இந்த ஒரே ஒரு மாற்றம் தான் போன சம்முக்கும் இதுக்கும் உள்ள மாற்றம். அடுத்த விபிக்கு முன்னே ஏ முனை, கோட்டினுடைய ஒரு முனை ஏ இருக்கக்கூடிய தொலைவு கொடுத்துருக்கான், எவ்வளவு 40ன்னு. அதை வெர்டிக்கல் லைனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னோன்னா, வழக்கம் போல் இங்கே மார்க் பண்ணியாச்சு, ரைட்டுங்களா? ஒரே ஒரு மாற்றம், ஹெச்பிக்கு மேலே இருக்கக்கூடிய தொலைவு இல்லை. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அந்த கோட்டினுடைய ஒரு முனை ஏவானது, தட் இஸ் ஏ டேஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, ஃப்ரண்ட் வியூவில். அது ஹெச்பிலே இருக்கிறதுனால ஹெச்பிக்கு மேலே இருக்கக்கூடிய தொலைவு இங்கே வராது. ஹெச்பிலே இருக்கிறதுனால எக்ஸ்ஒயிலேயே இருக்குங்கிறாப்புல, தட் இஸ் ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ்ஒயிலேயே ஏ டேஷ் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இந்த ஒரே ஒரு மாற்றம் தான், மற்றபடி வேறு எதுவுமே ஒன்றும் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் மாற்றம் இல்லை. போன சம்மு என்னவோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கே, ரைட்டுங்களா? அப்போ ப்ரொசீஜரை நான் வழக்கம் போல் சொல்கிறேன். என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா, விபிக்கு முன்னே கோட்டின் ஒரு முனை இருக்கக்கூடிய தொலைவு 40 மில்லிமீட்டர். அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா, ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். வரைஞ்சி ஸ்கேலில் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஒரு 40 மில்லிமீட்டரை மார்க் பண்ணிக்கிறேன், ரைட்டுங்களா? ஓகே, அது ஏ. ஹெச்பியிலேயே ஒரு முனை இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா, ஆரம்பிக்கிறது எக்ஸ்ஒயில் ஸ்டார்ட் பண்ணணும், அதுதான் ஏ டேஷ். ஃப்ரண்ட் வியூங்கிறதுனால அது ஏ டேஷ், ரைட்டுங்களா? இதை முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா, அடுத்தது இன்க்ளினேஷன், ஹெச்பி இன்க்ளினேஷனை வரையணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வழக்கம் போல் எக்ஸ்ஒய் ரெஃபரன்ஸ் லைனை வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் ஹெச்பிக்கு மேலே இருக்கக்கூடிய தொலைவு, விபிக்கு முன்னே இருக்கக்கூடிய தொலைவை நம்ம வரைஞ்சிக்கிறோம். ஹெச்பிக்கு மேலே இருக்கக்கூடிய தொலைவுங்கிறது இங்கே இல்லை, ஹெச்பிலே இருக்கிறதுனால ஸ்டார்ட் பண்ணுறது ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ்ஒயிலே ஸ்டார்ட் பண்ணுறோம், ஏ டேஷ். தென் விபிக்கு முன்னே இருக்கக்கூடிய தொலைவு நம்மளுக்கு டாப் வியூவில் தெரியும், அந்த 40 மில்லிமீட்டர். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, வெர்டிக்கல் லைன் ஒன்று கீழே வரைஞ்சி அந்த 40 மில்லிமீட்டரை ஸ்கேலில் மார்க் பண்ணிக்கிறேன், அது ஏ, ரைட்டுங்களா? இதை முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஹெச்பி இன்க்ளினேஷன் விபி இன்க்ளினேஷன் வரணும். அப்போ நம்மளுக்கு எப்பயுமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், ஹெச்பி இன்க்ளினேஷன் எவ்வளவு அப்படின்னோன்னா 45 டிகிரி கிடைமட்ட தளத்திற்கு சாய்வாக இருக்குங்கிறான். அப்போ கிடைமட்ட தளம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்பயுமே இந்த டேபிளில் தான் கிடைமட்ட தளமாக இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த போர்டை வெர்டிக்கலாக ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் எப்பயும் சொல்கிறது தான். அப்போ ஹெச்பிக்கு 45 டிகிரி அப்படிங்கிற இந்த 45 டிகிரியில் இந்த கோடானது இருக்குது அப்படின்னோன்னா, இந்த கோணமானது நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூவில் தான் தெரியும். அப்போ அந்த ஃப்ரண்ட் வியூவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா வரையணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா, இந்த ஏ டேஷை மையமாக வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா, ப்ரொடெக்டர் பாகைமானி எடுத்துக்கிட்டு இந்த ஏ டேஷ் சென்டரில் ப்ரொடெக்டனுடைய சென்டர் இருக்கிறாப்புல செட் பண்ணிவிட்டு, தென் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா, ப்ரொடெக்டனுடைய ஹரிசாண்டல் லைன் இந்த ரெஃபரன்ஸ் லைனோட மேட்ச் ஆகிறாப்புல வச்சுக்கிட்டு 40 டிகிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஏ டேஷ்லேருந்து அந்த மார்க் பண்ண 40 டிகிரியில்
ஒரு லைனை வரைஞ்சி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எது கிடச்சிரும் அப்படின்னோன்னா இந்த இன்க்ளைன் லைன் கிடச்சிரும். ஹெச்பிக்கு 45 டிகிரி கோணத்தில் இருக்கக்கூடிய இந்த கோடு கிடச்சிரும். அந்த கோட்டின் அளவு எவ்வளோன்னு சொல்கிறான், 60 மில்லிமீட்டர்னு சொல்கிறான். அந்த 60 மில்லிமீட்டரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஸ்கேலில் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இதாட்டம் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இப்படி ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு 60 mm என்ன பண்ணுறேன்னா மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணுற அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னோன்னா பி டேஷ். ஓகே, இப்போ ஹெச்பியோடைய இன்க்ளினேஷனை முடிச்சாச்சு. தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இந்த பி டேஷ்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணுறேன்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன். ஓகே, கட் பண்ண பி டேஷ்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன்னா 0 டிகிரிக்கு ஒரு லைன் வரைகிறேன். அதான் லோக்கஸ் ஆஃப் பி டேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது பி டேஷ்லேருந்து வர்ற லைனு லோக்கஸ் ஆஃப் பி டேஷ். அது கொஞ்சம் முன்னாடியும் என்ன ஆகணும் அப்படின்னோன்னா வரணும். கொஞ்சம் முன்னாடியும் இதை கொஞ்சம் இழுத்துக்கணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா பாருங்கள். தென் அடுத்தது என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா ஹெச்பி இன்க்ளினேஷன் முடிஞ்சிச்சு. அடுத்த விபி இன்க்ளினேஷன் வரணும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சது தான், எப்போயுமே விபி இன்க்ளினேஷன் டாப் வியூவில் தெரியும். விபிக்கு எவ்வளோ டிகிரி சாய்வாக இருக்குது, 30 டிகிரி. தட் இஸ் செங்குத்து தளத்திற்கு 30 டிகிரி சாய்வாக இருக்குங்கிறோம். அப்போ செங்குத்து தளம்னா விபி வெர்டிக்கல் பிளேன். 30 டிகிரி சாய்வு அப்படின்னோன்னா இந்த போர்டுக்கு 30 டிகிரி அப்படிங்கிறப்ப இந்த 30 டிகிரி கோணம் நம்மளுக்கு எந்த வியூவில் தெரியும், டாப் வியூவில் தெரியும். ரைட்டுங்களா? அப்போ டாப் வியூ அப்படிங்கிறப்ப இந்த 30 டிகிரி கோணம் டாப் வியூவில் தான் தெரியும், கோட்டினுடைய கோணம். அப்போ டாப் வியூவில் இது வரையணும். அப்போ டாப் வியூவில் வரையணும்னா என்ன பண்ணுறோம் சார் அப்படின்னோன்னா XYக்கு கீழே வரையும். ரைட்டுங்களா? அப்போ இந்த ஏலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா வழக்கம் போல் ப்ரொடக்டர் எடுத்துக்கிறேன். ஏ சென்டர். ரைட்டுங்களா? ஏ சென்டர். அப்போ ப்ரொடக்டருடைய சென்டர் வந்து ஏல இருக்கணும். ஹரிசாண்டல் லைன், இதில் ஒரு ஹரிசாண்டல் லைன் ஏல வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டிங்கன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அதுதான் லோக்கஸ் ஆஃப் ஏ. அந்த ஹரிசாண்டல் லைன் ப்ரொடக்டனுடைய ஹரிசாண்டல் பேஸ் லைனோட கோயின்சைட் ஆகிடணும். தென் எவ்வளோ இன்க்ளினேஷன், 30 டிகிரி. ரைட்டுங்களா? அந்த 30 டிகிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிக்கிட்டு இந்த ஏலேருந்து அந்த 30 டிகிரியை ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா அதுதான் விபி இன்க்ளினேஷன். ஓகே, தென் கோட்டினுடைய அளவை வழக்கம் போல் 60 mm தான். அப்போ ஏலேருந்து ஸ்கேலில் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா 60 mmக்கு மார்க் பண்ணுறேன். அது என்ன சார்னா பி. இது ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறதுனால எப்பவுமே ஃப்ரண்ட் வியூ வந்து XYக்கு மேலே வரையும். அதனால் இது ஏ டேஷ் பி டேஷ். இது டாப் வியூ அப்படிங்கிறதுனால ஏ பி டேஷ் வராது. தென் அதே மாதிரி மேலே எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி பியிலேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன். கொஞ்சம் முன்னாடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அது லோக்கஸா பி. பியிலேருந்து வரைஞ்சோன்னா அது லோக்கஸா பி. பி டேஷ்லேருந்து வரைஞ்சோன்னா அது லோக்கஸா பி டேஷ். ஓகே, சரி சார், இதை முடிச்சாச்சு. தென் இனிமேலுக்கு நம்ம வந்து ஃபைனல் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கான ப்ரொசீஜர். தென் என்ன பண்ணுறோம் சார் அப்படின்னோன்னா போன லெக்சரில் என்ன ப்ரொசீஜரோ அதே மாதிரி தான். என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா இந்த பி டேஷ்லேருந்து ஒரு வெர்டிக்கல் எக்ஸ்டென்ஷன் லைன் வரைகிறேன். அதை கொண்டு வந்து இந்த லோக்கஸ் ஆஃப் ஏவோட மீட் பண்ணுறேன். மீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா காம்பஸ் எடுத்துக்கிறேன். காம்பஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஏ சென்டர். ஓகே, காம்பஸ் எடுத்துகிட்டு ஏ வந்து சென்டராக வச்சுக்கிறேன். இதாட்டம் ஏ வந்து சென்டர். கட் பண்ண அந்த பாயிண்ட் வந்து ரேடியஸாக இருக்கணும். ஓகேங்களா? ஏ சென்டர், கட் பண்ண பாயிண்ட் வந்து ரேடியஸ். ஓகே, ரைட்டுங்களா? இதாட்டம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா ஒரு ஆர்க் வரைகிறோம். ஆர்க் வரைஞ்சி இந்த லோக்கஸ் ஆஃப் பி டேஷை கட் பண்ணணும். ரைட்டுங்களா? இந்த லோக்கஸ் ஆஃப் பி டேஷை கட் பண்ணது. அதை கட் பண்ணுற பாயிண்ட் என்ன சார் அப்படின்னோன்னா B1. ஓகே, கட் பண்ணுற பாயிண்ட் என்ன, B1. இது B அப்படிங்கிறதுனால இது B1. நேம் கொடுக்குறதெல்லாம் நம்மளாக கொடுத்துக்கிறது தான். புக்கில் வெவ்வேறு மெத்தடில் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்கேன். இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க போதும். இந்த B1 ஏயோட ஜாயின் பண்ணணும்னா அதுதான் நம்மளுக்கு ஃபைனல் டாப் வியூ. ரைட்டுங்களா? அதுதான் நம்மளுக்கு தேவையான டாப் வியூ ப்ரொஜெக்ஷன். ரைட்டுங்களா? இந்த கட் பண்ண B1 இந்த ஏவோட என்ன பண்ணுறோம், ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணணும். ரைட்டுங்களா? அதனால தான் இது வேறு கலர், இது வேறு கலராக கொடுத்துருக்கேன். இந்த ப்ளூவில் இருக்கக்கூடிய AB1 தான் நம்மளுக்கு டாப் வியூ ப்ரொஜெக்ஷன்.
அதோட ஃபைனல் ஸ்டேஜ் ஓவர். ரைட்டுங்களா? ஓகே, டாப் வியூனுடைய ஃபைனல் ஸ்டேஜ் அதுதான் AB1. இதை அளந்தோன்னா AB1 அளந்தோன்னா அதுதான் என்ன சார் அப்படின்னோன்னா டாப் வியூனுடைய உண்மை நீளம். அதே சமயம் இந்த AB1க்கும் இந்த லோக்கஸ் ஏக்கும், அதாவது இந்த AB1 கோட்டுக்கும் இந்த லோக்கஸ் ஆஃப் ஏவுக்கும் இடையே உள்ள கோணம் என்ன சார் அப்படின்னோன்னா டாப் வியூனுடைய உண்மை கோணம். இது கேட்டானா நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா ப்ரொடக்டரை வச்சு இந்த ஆங்கிள் என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா அளந்து எழுதுனீங்கன்னா அது உண்மை கோணம். AB1 ஸ்கேலை வச்சு அளந்து எழுதுனீங்கன்னா அது வந்து டாப் வியூனுடைய உண்மை நீளம். ட்ரூ லென்த் அப்படிங்குவோம் ஆங்கிலத்தில் உண்மை நீளத்தை, ட்ரூ இன்க்ளினேஷன் அப்படிங்குவோம் உண்மை கோணத்தை. புரியுதுங்களா? இது விபியினுடைய உண்மை நீளம் AB1. இந்த AB1க்கும் லோக்கஸ் ஏவுக்கும் இடையே உள்ள கோணம் என்ன அப்படின்னோன்னா உண்மை கோணம், ட்ரூ இன்க்ளினேஷனுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கோணம் வேணும்னா ப்ரொடக்டரில் அளக்கணும், நீளம் வேணும்னா ஸ்கேலில் அளக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இப்போ டாப் வியூ ஓவர். தென் அடுத்தது ஃப்ரண்ட் வியூ நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்காக என்ன பண்ணுறோம் சார் அப்படின்னோன்னா இந்த பியிலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இந்த பியிலேருந்து மறுபடியும் ஒரு வெர்டிகல் லைனை வரைஞ்சி என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா இந்த லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ், இது எக்ஸோயும் இது தான், லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷும் இது தான். ஏன்னா இந்த ஏ டேஷ் வந்து எதுலேயே இருக்குது, ஹெச்பிலே இருக்கிறதுனால லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ். இதே போன சம்மில் என்ன பண்ணியிருப்போம், இது ஹெச்பிக்கு மேலே ஒரு தூரத்தில் இருக்கிறனால இங்கே ஒரு லோக்கஸ் ஒரு கோடு வரைஞ்சிருப்போம், அங்கே லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ்ன்னு நம்ம எழுதியிருப்போம். ஆனால் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஹெச்பிலே இருக்கிறதுனால எக்ஸோயும் இது தான், ரெஃபரன்ஸ் லைனும் இது தான், லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷும் இது தான். ஏன்னா இது ஏ டேஷ்ன்ற பாயிண்ட்ன்றதுனால இது லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ். ரைட்டுங்களா? அப்போ இந்த பியிலேருந்து வரையக்கூடிய இப்போ வந்து அடுத்தது ஹெச்பியினுடைய உண்மை நீளம் உண்மை கோணத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பியிலேருந்து ஒரு வெர்டிகல் லைன் வரைஞ்சி இந்த லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷில் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா கட் பண்ணுறேன். ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு டாபிக் என்ன பண்ணமோ அதே மாதிரி என்ன சார் அப்படின்னோன்னா இந்த ஏ டேஷ் வந்து சென்டர். ஓகே, இந்த கட் பண்ண பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ரேடியஸ். இந்த ஏ டேஷ் சென்டர், இந்த கட் பண்ண பாயிண்ட் இருக்குங்களா, பியிலேருந்து லைன் வரைஞ்சோம், அது வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷை கட் பண்ணியிருக்கா. ஓகே, அந்த கட் பண்ண பாயிண்ட்டு ரேடியஸ். இந்த பாருங்கள், இதாட்டம் என்ன பண்ணணும், A1 சென்டர், இந்த லோக்கஸ் ஆஃப் பி வெர்டிகல் லைன் வந்து எதை கட் பண்ணுது, இந்த லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷை கட் பண்ணுது. அந்த கட் பண்ணுற பாயிண்ட்டை ரேடியஸாக எடுத்தோம். இதாட்டம் இப்படி காம்பஸில் எடுத்தோம். ரைட்டுங்களா? எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஆர்க் வரைஞ்சி இந்த லோக்கஸ் ஆஃப் பி டேஷை என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா கட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதாட்டம் ஆர்க் வரைஞ்சி என்ன பண்ணுறோங்க, இந்த லோக்கஸ் ஆஃப் பி டேஷை வந்து கட் பண்ணுற பாயிண்ட்டு B1 டேஷ். இது பி டேஷ் அப்படின்னோன்னா இது B1 டேஷ். இப்போ இந்த B1 டேஷையும் ஏ டேஷையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைனை ஸ்கேலை யூஸ் பண்ணி வரைஞ்சோன்னா அதுதான் நம்மளுக்கு ஹெச்பியினுடைய ஃபைனல் ஸ்டேஜ், இல்லைன்னா ஹெச்பியினுடைய ப்ரொஜெக்ஷன் ஆர் ஃப்ரண்ட் வியூனுடைய ப்ரொஜெக்ஷன். ரைட்டுங்களா? அப்போ இந்த A1 B1 டேஷ் இந்த லைனை நீங்கள் ஸ்கேலில் அளந்து எழுதுனீங்கன்னா அதுதான் ஹெச்பியினுடைய ஆர் ஃப்ரண்ட் வியூனுடைய ப்ரொஜெக்ஷன் ஆர் ஃப்ரண்ட் வியூனுடைய உண்மை நீளம் ஆர் ஃப்ரண்ட் வியூனுடைய ட்ரூ லென்த் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா. அதே சமயம் இந்த A1 B1 டேஷுக்கும் இந்த XY தட் இஸ் லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷுக்கும் இடையே உள்ள கோணத்தை அளந்தோன்னா அதுதான் ஹெச்பியினுடைய உண்மை கோணம்னு சொல்லலாம், இல்லைன்னா ஃப்ரண்ட் வியூனுடைய உண்மை கோணம். ட்ரூ லென்த் ட்ரூ இன்க்ளினேஷன் ஆஃப் ஹெச்பி ஆர் ட்ரூ இன்க்ளினேஷன் ஆஃப் ஃப்ரண்ட் வியூங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? எப்பயுமே கோணம் வேணும் அப்படின்னோன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா பாகைமானியில் என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா அளவை அளக்கணும். நீளம் வேணும் அப்படின்னோன்னா ஸ்கேலை யூஸ் பண்ணி அளக்கணும். ரைட்டுங்களா? இதில் ஒரு வேல்யூ எழுத மறந்துட்டேன். என்ன சார் அப்படின்னோன்னா தட் இஸ் ஹெச்பியினுடைய கோணம், அதாவது சம்மில் கொடுத்த கோணம் எவ்வளோ சார் அப்படின்னோன்னா இது வந்து 45 டிகிரி.
அதே சமயம் விபியினுடைய இன்க்ளினேஷன் எவ்வளோ சார் அப்படின்னா 30 டிகிரி. இதை ஆக்சுவலாக நோட் பண்ண மறந்துட்டேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இவன் வந்து சம்மில் கொடுத்துருக்கிற கோணத்தின் அளவு உண்மை கோணம் வேணும் உங்களுக்கு அப்படின்னா, ஹெச்பியினுடைய உண்மை கோணம் வேணும்னா இதுலேருந்து இந்த கோடு, அதாவது இது வந்து ஏ டேஷ் பி டேஷுக்கு இடையே உள்ள கோணம், இந்த எக்ஸ்ஒய்க்கு இடையே உள்ள கோணம், அதாவது எக்ஸ்ஒய் அப்படிங்கிறது லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷுக்கும் ஏ டேஷ் பி டேஷுக்கு இடையே உள்ள கோணம் 45 டிகிரி. ஹெச்பியினுடைய உண்மை கோணம் அல்லது ஃப்ரண்ட் வியூனுடைய உண்மை கோணம் வேணும்னா ஏ டேஷ் பி ஒன் டேஷுக்கும் இந்த எக்ஸ்ஒய் ஆர் லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷுக்கும் இடையே உள்ள கோணம் எவ்வளவுங்கிறத ப்ரொடக்டரை தட் இஸ் பாகைமானை வச்சு அளந்து எழுதணும். சில சமயம் அது மாதிரி சம்மில் கேட்டானா அது மாதிரி அளந்து எழுதணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே சமயம் இந்த ஏ டேஷ் பி டேஷனுடைய நீளம் தான் 60. ஏ டேஷ் பி ஒன் டேஷனுடைய நீளத்தை ஸ்கேலில் அளந்து எழுதணும்னா அது ஹெச்பியினுடைய உண்மை நீளம், அது ஆங்கிலத்தில் ட்ரூ லென்த் அப்படிங்குவாங்க, இல்லைன்னா ஃப்ரண்ட் வியூனுடைய உண்மை நீளம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? சேம் இங்கே அதே மாதிரி என்ன அப்படின்னா, இந்த ஏபிக்கும் லோக்கஸ் ஆஃப் ஏக்கும் இடையே உள்ள கோணம் 30 டிகிரி அதில் சம்மில் கொடுத்துருக்குறாங்க. அதே சமயம் இந்த ஏபி1 இந்த லோக்கஸ் ஆஃப் ஏக்கு இடையே உள்ள கோணம் விபியினுடைய உண்மை கோணம், விபியினுடைய ட்ரூ இன்க்ளினேஷன். ரைட்டுங்களா? இல்லைன்னா டாப்பினுடைய உண்மை கோணம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? அதே சமயம் ஏபியினுடைய நீளம் 60 மில்லிமீட்டர். அதே சமயம் ஏபி1 அப்படிங்கிறது விபியினுடைய உண்மை நீளம் ஆர் ட்ரூ லென்த் ஆஃப் விபி, இல்லைன்னா டாப்பினுடைய உண்மை நீளம். இதை ஸ்கேலில் அளந்து எழுதணும். சில சமயம் கொஸ்டினில் இது மாதிரி கேட்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனுடைய ஹெச்பியினுடைய உண்மை நீளம் என்ன, உண்மை கோணம் என்ன, விபியினுடைய உண்மை நீளம் என்ன, உண்மை கோணம் என்ன அப்படின்னா நம்ம அளந்து எழுதணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரே ஒரு மாற்றம் தான். மற்றபடி நீங்கள் இப்போ செம்ம கவனிச்சிருப்பீங்க. இது அப்படியே என்ன அப்படின்னா பழைய சம் என்னவோ அதே மாதிரி தான். அதான் போன லெக்சரில் என்ன பார்த்தோமோ அதே லெக்சர் தாங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதில் அடுத்தது இன்னொன்று, இந்த விபியினுடைய இன்க்ளினேஷன் ஹெச்பியினுடைய இன்க்ளினேஷன், ரைட்டுங்களா? இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ஜாயின் பண்ணோன்னா இது ஒரே நேராக வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கணும். இதை நான் போன லெக்சரில் சொல்லலை. என்ன அப்படின்னா, இந்த விபியினுடைய இன்க்ளினேஷன் இது ஏபி1, ஏ டேஷ் பி ஒன் டேஷ் அப்படிங்கிறது ஹெச்பியினுடைய இன்க்ளினேஷன். இந்த ஹெச்பி விபி ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட்டை ரெண்டையும் ஜாயின் பண்ணோன்னா, அதாவது ஹெச்பி இன்க்ளினேஷன் விபி இன்க்ளினேஷன் ரெண்டையும் ஜாயின் பண்ணோன்னா இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று நேராக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதுதான் இந்த பிளாக் லைனில் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன். ஒன்றுக்கு ஒன்று நேராக வரணும், வரலைன்னா ஏதோ மிஸ்டேக்குங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதை நான் போன லெக்சரில் சொல்லியிருக்க மாட்டேன். இதையும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இதோட சம் ஓவர். ஓகே, இன்னும் ஒரே ஒரு மாடல் இருக்குது. அதை பற்றி இப்போ நான் போன லெக்சரில் சொல்லியிருந்தேன். அந்த மாடலை நான் அடுத்த லெக்சரில் சொல்கிறேன். இன்னும் இதில் நிறையா இருக்குது. நீங்கள் லைன்ஸில் பொறுத்த வரைக்கும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய ட்விஸ்டட் இருக்குது. ரைட்டுங்களா? அதனால தான் நான் லைன்ஸை உங்களுக்கு என்ன சொன்னேன்னா கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். லைனை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஈஸியாக எப்பயுமே நினச்சிடக்கூடாது. சில ட்விஸ்டடாக சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தா, சம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வரைகிறதுக்கு சிரமமாக இருக்கும். மற்றபடி கான்செப்டில் தெளிவாக இருந்தோன்னா எதாக இருந்தாலும் நம்மளால் வரைய முடியுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இந்த சம் ஓவர். அப்புறம் நான் ஜென்ரலாக உங்களுக்கு சொல்கிறது தான், எப்போயுமே சம்மை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சம்மை புரிஞ்சு வரைங்க. சம்மில் உங்களுக்கு மாற்றினா டேட்டாவை மாற்றலாம், ஹெச்பி விபியினுடைய கோணத்தை மாற்றலாம், லைனுடைய பொசிஷனை மாற்றலாம். மற்றபடி நம்ம கான்செப்டில் தெளிவாக இருந்தோம் அப்படின்னா எந்த சமயமும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வரைய முடியும். தென் அடுத்தது பென்சில் யூஸிங். எல்லா ட்ராயிங்கும் வரைஞ்சி முடிக்கிற வரைக்கும் எல்லாமே 2H பென்சிலில் லைட்டாக வரைங்க.
எல்லாம் வரைஞ்சி முடிச்சுட்டு தேவையானதை டார்க் பண்ணணும். அப்படிங்கிறப்ப இந்த ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ, தட் இஸ் ஃபைனல் ஹெச்பி, அதாவது ஹெச்பி ஆர் இது எப்படி சொல்லுவான்னா ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஹெச்பியினோட ப்ரொஜெக்ஷன் விபியினோட ப்ரொஜெக்ஷனை டார்க் பண்ணுங்க. தென் அப்புறம் இதில் வரக்கூடிய லெட்டர்ஸ், நம்பர்ஸ், தென் அப்புறம் டைமென்ஷனில் வரக்கூடிய நம்பர்ஸ், இந்த ஆரோ மார்க், எஸ்பெஷலி டைமென்ஷனில் ஆரோ மார்க் வந்து ட்ரையாங்கிளாக ஷேட் பண்ணி வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் டார்க்காக இருக்கும். இந்த டார்க்காக இருக்கிறது எல்லாமே நீங்கள் மைக்ரோடிவ் பென்சிலில் வரையணும். அதே சமயம் மைக்ரோடிவ் பென்சில்னால் ஒரே ஒரு டார்க் தான் இருக்கணும், ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. நீங்கள் அதை ஈஸியாக புக்லேயே புரிஞ்சுக்கலாம். புக்கில் எதெல்லாம் டார்க்காக இருக்கோ அதெல்லாம் மைக்ரோடிவ் பென்சில், புக்கில் எதெல்லாம் டிம்மாக இருக்கோ அதெல்லாம் 2H பென்சிலுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்ததான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, செம்ம நல்லா புரிஞ்சு வரைங்க, ரைட்டுங்களா? தென் அடுத்த இன்ஃபர்மேஷன், ப்ராப்பரான டூல்ஸை எப்பயுமே கைவசம் வச்சுருங்க. ப்ராப்பரான டூல்ஸை வச்சு வரைஞ்சாதான் உங்களுக்கு வரையக்கூடிய அந்த டிராயிங் ஆனது சரியான அளவில் வரும். அதே சமயம் நீட்டாகவும் இருக்கும், தெளிவாகவும் இருக்கும். அது வரைய தான் உங்களுக்கு ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயம் டிராயிங்கினுடைய நேர்த்தியும், அதாவது நீட்னஸும் நல்லா வர ஆரம்பிக்கும். இந்த லெக்சர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட் அப்படின்னோன்னா வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இன்கேஸ் அதுலேயும் டவுட் அப்படின்னோன்னா உங்களுக்கு பேசிக்கில் பிரச்சனை அப்படின்றத